நம்மளுக்கு டைரெக்டாக பீச் வியூ தான். இப்போ ஃபுல் இருட்டாயிடுச்சு. நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நம்ம ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம் இப்போ. ஸோ உங்களுக்கு இப்போ ரெசார்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரெசார்ட்டோட வியூ பாருங்கள். வந்த உடனே நம்மளுக்கு டைரெக்டாக பீச் வியூ தான். இதுதான் ஸ்ட்ரைட்டாக பீச். இதுதான் ரூம். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இங்கே காட்டு, இங்கே டேபிள், இங்கே ஒரு மிரர், இது ரெஸ்ட் ரூம். நம்ம அப்படியே இங்கே படுத்துட்டே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பீச் வியூ தான். ஸோ நமக்கு வந்ததும் டீ கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் ரெசார்ட்குள்ளே வரும்போது கரெக்டாக சன் செட் ஆகுற டைம். ஸோ நாங்கள் எங்கள் டீ எடுத்துகிட்டு பீச் வியூ அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் ஈவினிங்கை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இவன் இருக்காளே, இவனை நம்பவே கூடாது. இவளை டீயை கையில் கொடுத்துட்டு அவன் மாட்டினு உட்காந்துட்டு இருக்கான். நான் vlog எடுத்துன்னு வந்துன்னு இருக்கேன். என்ன சொல்கிறது. வர்க்கலாவில் கண்டிப்பாக எங்களோட ஸ்டே வந்து பீச் வியூ இருக்க மாதிரி ஒரு ஸ்டேல இருக்கணும் அப்படின்னா நாங்கள் பார்த்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னுமே நாங்கள் கூகுள் அண்ட் யூடியூப்ல தான் வந்து சர்ச் பண்ணி பார்த்து புக் பண்ணோம். ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ரெசார்ட் வந்து இருந்துச்சு. பட் ரூம் சைஸ் மட்டும் ஃபோட்டோவில் பார்க்குறத விட இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இந்த கார்டன் ஏரியா இது எல்லாமே நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு ரெசார்ட்லேருந்து டேரெக்டாக பீச்சுக்கு ஆக்சஸ் இருக்குது. பாஸ்வேர்ட் போட்டால் போயிடலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படியே கீழேயே இறங்கி போயிடலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு போய் ரெடி ஆகலாம். வெளிச்சமாக இருக்கும்போது ரூம்குள்ளே வந்தோம். இப்போ ஃபுல் இருட்டாயிடுச்சு. ஸோ நைட்டு வியூ ரெசார்ட் இப்படி தான் இருக்குது. யார் அது எங்கேயோ போயிட்டு இருக்காங்க? ஹலோ. ஹாய். இன்றைக்கியோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நார்த் கிளிஃப் தான் போக போகிறோம். ஆட்டோ சொல்லியிருக்கோம். ஆட்டோ வந்ததும் நம்ம கிளம்ப வேண்டியது தான். இப்போது இங்கேருந்து நார்த் கிளிஃப் போகிறதுக்கு வந்து 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கே ரெசார்ட்லேருந்து நார்த் கிளிஃப் போக. ஸோ சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ரெசார்ட்டில் இருக்கவங்ககிட்டே நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களே வந்து இப்போ ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் ரெசார்ட்லேயே வந்து கேட்டு இது பண்ணிக்கோங்க. வெளியேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அங்கேருந்து ஆட்டோலாம் வந்து இது பண்ணிங்கன்னா அவங்க வந்து தனித்தகவல் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கேட்டதுக்கு 200 சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 150 முடிஞ்சிருது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெசார்ட்லேயே நீங்கள் கேட்டு இது பண்ணிக்கோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:45 ஆயிடுச்சு நைட்டு. ஸோ இப்போ நம்ம அங்கே போனால் நைட் ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அங்கே போனால் தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஆட்டோ வந்துச்சு. இப்போ ஆட்டோ போயிட்டு आप लोग डिनर के लिए तो हियर अपस्टेयर आल्सो नाइस प्लेस टू सिट है नो இங்கே வழி ஃபுல்லாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது.
கடைகளாக தான் இருக்குது. டயனா ஹெர்பல் பியூட்டி. என்னடா இது? டயனா கடை வச்சுக்கிறாங்க தனியாக, எனக்கு தெரியல. என்னம்மா கடை வச்சிருக்க, சொல்லவே இல்லை. டயனா ஹெர்பல் பியூட்டி ஷாப் இருக்கு गाइस, கண்டிப்பாக வந்து வரலாம். ஆயுர்வேதிக் பியூட்டி ஸ்பா வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. சேம் ஸ்பெல்லிங் பார்த்தீங்களா? அதே ஸ்பெல்லிங் தான், DYANE. கைஸ், டயனா வந்து இந்த டெஸ்ட் காமிச்சேன் நான் ஆக்சுவலாக. ஆனால் டயனா போயிட்டு ப்ரைஸ் கேட்குறேன்னா இந்த ஷாப்க்கு வந்து இங்கே வந்து தெரியுதா பேசு. ஸோ இந்த ஷாப் வந்து இந்த ட்ரெஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி டேனி வந்து காமிச்சாங்க. ஸோ எவ்வளோன்னு சொல்லி சும்மா போய் கேட்டால் 4000 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அவர் சொல்கிறாரு காலையிலேருந்து எல்லாரும் இங்கே வந்து இந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து கேட்டுகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் வாங்க மாட்டாங்க, 4000 ருபீஸ் காஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளும் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா கீழே பீச் தெரியுது, வெயிட்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்மளை விட ஹைட் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி கிஃப்ட் வந்து செம்ம ஹைட்டில் இருக்குது. இந்த ஒரு ரெசார்ட் கூட வர்க்கலால ரொம்ப ஃபேமஸான ரெசார்ட் கிருஷ்ணதீரம் அப்படிங்கிற ரெசார்ட் தான் இது. ஸோ நாங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த ரெசார்ட்டும் பார்த்துருந்தோம். இதோட காஸ்ட் கொஞ்சம் கூட அதிகமாகவே இருக்கும், பிகாஸ் இது கரெக்டாக எக்ஸாக்ட்லி கிளிஃப்டில் இருக்குது. ஃபுல்லாக இங்கே மலையாளம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சா பார்த்தா இங்கே ஃபுல்லாக இப்போ தமிழ் பாட்டு தான் போட்டு ஃபன் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் வர்க்கலா இந்த நார்த் கிளிஃபில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹேப்பனிங் அண்ட் வைபிங்கான பிளேஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபேஸ் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த கிளிஃப் மட்டுமே. ஸோ நீங்கள் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்ட் ஆஃப் த கிளிஃப் வரைக்கும் நம்ம நடந்து தான் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். பைக்கெல்லாம் அலௌடான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் நடந்து தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கிளிஃப்ல இருந்து கீழவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு போகிற ஆக்சஸுமே நம்மளுக்கு இருக்குது. லைக் ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதில் இறங்கி வந்து கீழே பீச்லேயுமே போய் என்ஜாய் பண்ணலாம். கஃபேஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் தவிர இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹேட்ஸு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்பா கூட இங்கே நிறைய இருக்குது. ஆப்பிள் வேறு ஃப்ளேவர் மேங்கோ, ஒன் மேங்கோ, ஒன் லிச்சியா, மேங்கோ நாட் சாப்பிட். இப்போ நம்ம நார்த் கிளிஃப்லேருந்து கிளம்ப போகிறோம். ஃபுல் இங்கே இந்த நார்த் கிளிஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வைப்பு தான். ஆக்சுவலி ஃப்ரைடே, வீக்கெண்ட், சாட்டர்டே, சண்டேல தான் வந்து இந்த மாதிரி டிஜே கான்சர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு தேர்ஸ்டே பட் இன்னைக்கு கூட நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து டிஜே வச்சுருந்தாங்க. நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம், செம்ம வைப் பண்ணோம், செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக இங்கே க்ரௌடடாகவே தான் இருக்குது, ஃபுல் டைமும் க்ரௌடடாக தான் இருக்கும். இது நைட்டு வந்து 3 o'clock வரைக்குமே இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஃபாரினர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இங்கே கொஞ்சம் நம்ம தமிழ் ஆளுங்க, மலையாளம் ஆளுங்களாம் இருக்காங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கோவா மாதிரியே இருக்குது. கோவா கூட போவே தேவையில்லை, நீங்கள் வர்க்கலாவே வந்து ட்ரை பண்ணலாம். இப்போவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock. இப்போ டைம் வந்து 11 o'clock ஆக போகுது. பட் ஸ்டில் ஏதோ 6 o'clock 7 o'clock மாதிரி தான் ஃபுல் க்ரௌடுமே இருக்கீங்க. ஸோ நாங்கள் இங்கே இப்போ வந்து ஆட்டோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வரத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். Until then, bye bye from Danny. Diana. Bye bye.